ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு ஸ்நாக் அண்ட் மீல். இன்னைக்கான ரெசிபி ஹெல்த்தியான சுண்டைக்காயை வச்சு ஒரு யம்மியான பச்சை சுண்டைக்காய் குழம்பு தான். இந்த ரெசிபிக்கு கடாய் இல்லைனா சட்டியில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் வடவும், 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து 30 பல் உரிச்ச பூண்டை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. 30 சின்ன வெங்காயத்தை உரிச்சு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை எண்ணெயில நல்லா வதக்குங்க. அதோட கலர் நல்லா லைட்டா மாறி வரும்போது ஒரு பெரிய தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கும் போதே அதுல 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரும்போது 1 கப் அளவு சுத்தம் பண்ணி வச்ச சுண்டைக்காயை 2ஆ கட் பண்ணி முத்தின விதையை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. சுண்டைக்காய் நல்லா வதங்கி வரும்போது அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்புத்தூளை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு எலுமிச்சை சைஸ் அளவில் இருக்கிற புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த குழம்பு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். டேஸ்ட் செக் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, அது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷமும் லோ ஃப்ளேமில் 5 நிமிஷமும் கொதிக்க வைங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. சட்டியில் இருக்கும்போது அது இன்னும் நல்லாவே சுண்டி வரும். அவ்வளோதான், ஈஸியான யம்மியான சுண்டைக்காய் குழம்பு ரெடி. இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எனி ஒன் கேன் குக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்நாக் அண்ட் மீல். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.